இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Okay, Mr. Oberoi, you are free now with clean sheet. I just knew it, Rishi. Congratulations. Thank you. Finally. Thank you, sir. Rishi. ரொம்ப சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உனக்கு சந்தோஷம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you, Inspector, for everything. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க வைஃபுக்கு சொல்லுங்க. நீங்க விடுதலை ஆகிறதுக்கான பென் டிரைவ அவங்க தான் கொண்டு வந்தாங்க. சார், இவரோட வைஃப் இவருக்காக உயிரையே கொடுப்பாங்க. அப்புறம் என்ன ஜெயில இருந்து விடுதலை பண்ண முடியாதா? இந்த மாதிரி ஒரு ஜோடியை பாக்குறது அபூர்வமானது சார். சரியா சொன்னீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால் ஃப்ரீயாவே இருக்க முடியல. அப்படி அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்கு. மலிஷ்கா ஹீரோயின் ஆயிட்டா, நான் வில்லன் ஆயிட்டேனா? இந்த லக்ஷ்மி இருக்காளே, கைக்கு வர மீனா இருப்பான்னு பார்த்தா கை விட்டு நழுவுற மீனா இருக்கா. அவளுக்கு நான் தெய்வமா இருக்கலாம் நினைச்சேன், ஆனா நான் அரக்கனா மாறிக்கிட்டு இருக்கனே. லக்ஷ்மி, உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நான் பண்றேன். அந்த ரிஷியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும். இந்த பல்வீந்தர் பையனால மலிஷ்கா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டதான் போறா. இவ டாடி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனாலும் இவ பல்வீந்தரை தன் லைஃப்ல இருந்து விலக்க மாட்டேங்கிறா. எப்படி கல்யாணம் நடக்கும்? எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? எப்படா நடக்க போகுது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வீட்ல என்ன தவிர வேற யாருமே இல்லையே. மலிஷ்காவும் வீட்ல இல்ல. இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்தது. ராவணனை இருக்கிற ப்ரோக்ராம் நடந்தப்போ அங்க அந்த இடத்துக்கு பல்வீந்தர் வந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணான். ஒருவேளை அவன் உன்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணான். ஒருவேளை பல்வீந்தர் உள்ள இருக்கானா? நான் என்ன செய்ய? அப்படி போடு. டிவோர்ஸ் பேச்சை எடுத்துனா லக்ஷ்மி மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். இப்ப இவ ரிஷி கூட போக மாட்டா. ரிஷிக்கு பக்கத்துல கூட போக மாட்டா. மலிஷ்கா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இங்க ஏதோ புகையா இருக்கு, ஏதோ எரியுது. ஆயுஷ், பைக். ஓ ஆமா, பைக்கோட புகையா இருக்கும். நான் வேற குழம்பி போயிட்டேன். ஒருவேளை உன் வயித்தெரிச்சலோன்னு. சரி வா வா, நானே உன்னை தள்ளி விட்டு போறேன். வா. காயம் பலமா பட்டது, ஆனா சத்தம் வந்தது கதவுல இருந்து. சரி, நமக்கு எதுக்கு? அந்த முட்டாள் பல்வேந்தரால தான் இதெல்லாம் ஆயிருக்கு. பென் டிரைவ தொலைச்சிருக்க கூடாது, அது லக்ஷ்மிக்கு கிடைச்சிருக்க கூடாது. அது ரிஷி கிட்ட கொடுத்துட்டு இப்ப அவங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க. பிளடி ஹெல். என்ன ஏதோ தனியா பேசிட்டு இருக்க மலிஷ்கா? வாயை மூடிக்கிட்டு காரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டி எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். டிரைவர், சொல்றத முழுசா கேளு ஆயுஷ். நான் உன்ன டிரைவர்னு சொல்லல. நான் சொல்ல வந்தது, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் என்னோட டிரைவரை கூப்பிட்டுக்கிறேன். நான் கூப்பிடவா? நீ சொல்றத முழுசா கேட்கறதுக்காக தான் நானும் பிரேக் போட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? போலாமா? ப்ளீஸ் இந்த உதவியை பண்ணிடு. ஓகே. நிஜமா இந்த பல்வேந்தர் இவன் போட்ட ஒரு பிளானால என்னோட வாழ்க்கையே பகலா போயிட்டு இருக்கு. ஒரு தப்பு எல்லாம் போச்சு. இப்ப எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இவன் கை காலை கட்டி ஒரு காட்டுல தூக்கி போட்டுட்டு வந்துடணும். இவன் கூட சேர்ந்து அந்த லக்ஷ்மிய பின்ன என்னவா? வாங்க தாய்க்குலமே, வாங்க வாங்க. உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்த. எங்க இருந்தீங்க நீங்க? எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு தெரியாதுல்ல?
எவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்க, பெரிய தப்பு. நீ பண்ண பெரிய தப்பு என்னோட ரிஷிய நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு தப்பா பண்ணிருக்க. அந்த தப்பால என்னோட பிளான் எல்லாமே தலைகீழா போயிட்டு இருக்கு. யூ பிளடி ஏம்மா, இடியட். நான் என்னமா பண்ணேன்? நான் இந்த ரூமை விட்டு வெளியில கூட வரலையே. முதல்ல உங்க அம்மாவுக்கு போய் புரிய வை. புரிய வைக்கவா? ஆ? என் அம்மாக்கு என்ன புரிய வைக்க? என்னடா புரிய வைக்க? சொல்லு, என்ன புரிய வைக்க? எதுக்கு அடிக்கிற? முதல்ல உங்க அம்மாவுக்கு புரிய வை. bloody idiot. இங்க உன்னால நான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு சின்ன பென் டிரைவ உன்னால பத்திரமா வச்சுக்க தெரியல, அதை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்திருக்க நீ. லக்ஷ்மி கிட்ட கிடைச்சிருக்கு. அவ என்ன பண்ண, அதை கொண்டு போய் ரிஷி கிட்ட கொடுத்து இப்ப மகான் ஆயிட்டா. இப்ப வெளியே ஊர் சுத்த போயிருக்கா. உன்னால அவ அவனோட ஜாலியா இருப்பா. என்ன ஊர் ரிஷியும் ஏன் லக்ஷ்மியுமா சுத்த போயிட்டாங்களா? எங்க போயிருக்காங்க? எங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா இதுக்கு காரணம் நீதான். ஏய், என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. எதுக்கு இப்படி கத்துற? பஜாரி மாதிரி நடந்துக்கிற? எல்லாத்தையும் விலைக்கு சொல்லணுமா? இவ்வளவு பெரிய வீட்ல இருக்கிற காஸ்ட்லியான கார்ல சுத்துற உனக்கு அறிவே கிடையாதா? இத பாரு, உன் மனசு இப்போ உறுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் நான் இங்க ஒருத்தன் தவிக்கிறேன். இத பாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். ஆண்டி, அவளுக்கு புரிய வைங்களேன். கடஸ்டன் சொல்லிட்டு இப்படி போட்டு அடிக்கிற நீ. ஐயோ ஆண்டி, உங்க பொண்ண கொஞ்சமாவது சமாளிங்களே. ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன பாக்காதீங்க, உங்க பொண்ண சமாதானப்படுத்துங்க. Just shut up, you idiot. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க மூஞ்சி ஒண்ணா இல்லனாலும் உங்க குணம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கேவலமான. Will you shut up? சோ ஜாலியா இருக்கா? ஆ, எப்பயாவது யோசிச்சியா இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போவோன்னு? இல்லவே இல்ல. எப்பவுமே யோசிச்சது இல்ல. இவ்வளவு பெரிய பைக்ல நான் உட்காருவேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. என்னோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு. நானும் என்னோட கணவனும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கையில கைய புடிச்சுக்கிட்டு தெரு ஓரமா நடந்து போகணும், சில்லுன்னு காத்து வாங்கணும். வாட் மலிஷ்கா, உன் வீடு வந்துருச்சு. மலிஷ்கா, என்ன? என்ன நீ நோ தேங்க்யூ, நோ பாய், நத்திங்? நான் உன் ஃபேமிலி மெம்பர் தானே. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நோ தேங்க்யூ, நோ பாய், I'll see you. ஐயோ, என்ன மலிஷ்கா இப்படி கோவப்படுறது முதல்ல நிறுத்து. ரிஷி ப்ரோவை கல்யாணம் பண்ணிக்க கனவு காண்றியே, அது வெறும் கனவு தான். ஆனா இப்ப நீ சொல்லிட்டு போனல, see you, அதான் உனக்கும் see you, never. சரி, அது இருக்கட்டும். உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட பேசலாம். அப்படி பார்த்தா இந்த அமைதி கூட பல விஷயங்களை சொல்லிடுது.